அப்புறம் பார்த்தீங்கன்னா, விநாயகர் பேசுகிற மாதிரி அது ஒரு கற்பனை, ஒரு சினிமாக்காக எடுப்பாங்க. சரியா? விநாயகர் பேச முடியுமா அப்படின்னா, பேச முடியாது. உயிரே வாழ முடியாது அப்படிங்கும்போது பேசவும் முடியாது. அதுவும் இல்லாமல் யானை பிளிற மட்டும்தான் செய்யும். ஏன்னா யானையோடைய தலை. சரியா? அது உயிரோடு இருந்தாலுமே பேசாது. அடுத்து நம்ம வந்து விநாயகருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மோதகம், அப்புறம் லட்டு நிறையா படைக்கிறோம் இல்லையா? ஆனால் இது உயிரோடவே இருக்காது அப்படிங்கிறது முதல் கேள்வியோடைய 2வது கேள்வியோடைய பதிலாகவே இருந்துருச்சு. அப்படி உயிரோடு இருந்தாலுமே, அதாவது அப்படி கிடையாது, அப்படி உயிரோடு இருந்தாலுமே அது என்ன சாப்பிடும் அப்படின்னா தாவரங்களை தான் சாப்பிடும். இந்த மாதிரி சாப்பிடாது. அதே மாதிரி விநாயகருடைய யானையுடைய கொள்ளளவு அதிகம், அது நிறைய சாப்பிடும். சரியா? மனிதனுடைய வயிறு அப்படிங்கிறது அளவு கம்மியாக சாப்பிடும். சரியா? அதனால் கொஞ்சம் கூட அறிவியலுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் விநாயகர். இப்போ யானை தலையும் மனித உடலும் சேர்ந்ததை விநாயகர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இல்லையா? பிள்ளையார், நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதை வந்து அந்த பொம்மையாக அழகாக வச்சு நம்ம கொண்டாடலாம், அதை ஷோகேஸில் வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பெரிய அரக்கனை அழிச்சுது, இதெல்லாம் சாப்பிட விரும்பிச்சு, இதெல்லாம் பேசிச்சு, உலகத்தை சுற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த அப்பட்டமான பொய்கள். அதாவது உண்மைக்கு புறம்பானவை, அறிவியலுக்கு புறம்பானவை. சரியா? இப்போது நிறையா சொல்லுவாங்க. அப்படின்னா யானைன்னா யானையோட தலையேவா, அதோடைய கண்கள், அதோடைய தந்தம், அதோடைய துதிக்கை, இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படி நம்ம ஒரு கதையை, கற்பனையை நம்ம நிஜம்னு நம்ப முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எலியோடைய தலையை கொண்டு போயிட்டு ஒரு பாம்புக்கு வச்சா எப்படி இருக்கும்? பாம்புடைய தலையை கொண்டு போயிட்டு ஒரு மனிதனுக்கு வச்சா, அடா ஆமாம் இருக்குல்ல, நமக்கு இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது அடுத்த சப்ஜெக்டு, அதை நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அந்த மாதிரி பொருத்தமே இல்லாத ஒரு கதையை சொன்னாங்கன்னா அதை நம்புகிற அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளவு மூட நம்பிக்கையில் நம்ம தெளிச்சு போயிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் துணை இருக்கார் அப்படிங்கிறத நம்மளை அதை வச்சு நம்ப வைக்கிறாங்கன்னு வைங்களேன். வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது நம்ம தான், நமக்குள்ளே இருக்கிற திறமைகளோ, நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை